இங்க எதை பண்றோன்றது முக்கியம் இல்லை சார். யாரு எதை பண்றாங்கன்றது தான் முக்கியம். தமிழ்நாடு கவர்மெண்ட் கார்த்திகை தீபத்தை இங்க ஏத்த வேண்டாம்ப்பா, அது பிரச்சனையாகும். எப்பயும் நம்ம எங்க ஏத்துவோமோ அங்கேயே நம்ம ஏத்தி முருகனை கும்பிடுவோம் அப்படின்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு முறுக்கிக்கிட்டு நின்னாங்க. இவங்க அதை என்ன சொன்னாங்கன்னா, திமுக இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுது. அதான் எப்பயும் ஏத்துற இடத்துல ஏற்றக்கூடாது, நாங்க இன்னொரு இடத்துல தான் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து உத்தரவு வாங்கிட்டாங்க. இப்ப அநேகமா வந்து அதைத்தான் மறுபடியும் அந்த 2 நீதிபதிகளும் சொல்ல போறாங்க போல, ஐயா மேல எந்த தப்பு இல்லை அப்படின்றது. யார் எதை பண்றாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். இங்க இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல டெல்லியில டெல்லி கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டெல்லி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் பழமையான ஒரு கோயில ஐயா ஆசீர்வாதத்தோட இடிச்சு தள்ளி இருக்கு. அதை ஏன் இடிச்சு தள்ளிச்சு தெரியுமா? கார் நிப்பாட்டுறதுக்கு இடைஞ்சலா இருக்கான், அதனால அதை இடிச்சு தள்ளிட்டாங்களாம் அந்த கோயிலை. இதை நான் சொல்லப்பா, அங்கேருந்து நேர்ல பார்த்தவங்க கண்ணீர் விட்டு கதறி காலில் விழுந்து கெஞ்சி கேட்ட வீடியோவெல்லாம் இருக்கு. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம், இது மதியம் தர்பார். கோப்பு அவங்க இடிச்சது என்ன கோயில் தெரியுமா? எப்பயும் சொல்லுவாங்களே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்ட்டு, அதே ஸ்ரீராமரோட கோயிலைத்தான் அங்கனுக்குள்ள இடிச்சிருக்காங்க. 1500 வருஷம் பழமையான கோயிலாப்பா. லோக்கல் ரெசிடென்ட் சொல்றாங்க அங்க இருக்கிறவங்கலாம், இடிக்காதீங்க, இது மட்டும்னாலும் நீங்க விட்டு வைங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி கதறி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு இடிக்க சொல்லி ஆறு வந்திருக்கு. ராமர் முக்கியமா இல்ல எங்க ஆளுகளோட காரு வந்து நிக்கிறது முக்கியமானு பார்த்தா எங்க ஆளுக காரு தான் எங்களுக்கு முக்கியம். இடிச்சுட்டாங்க. RSS ஆபீஸ்க்கு பக்கத்துல. அது RSS தேடி போய் ஓடி போய் எல்லாம் பார்க்க வேண்டாம், ஏறி போய் நின்று பார்த்தாலே தெரியும் அவங்க இடிக்கிறது. அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எவனும் கீழே இறங்கி வரவே இல்லைங்க. அது அந்த ஸ்பார்க் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எங்க டியூட்டியை தானே பண்ணோம். அதாவது டெல்லி அந்த முனிசிபாலிட்டி இருக்கு இல்லையா, அது டெல்லி முனிசிபாலிட்டி இது வந்து ஒரு என்க்ரோச்மெண்ட், அதாவது ஆக்கிரமிப்பு பகுதி. அந்த ஆக்கிரமிப்பு பகுதியை நாங்க இடிக்கிறோம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இதே மாதிரியே ஒரு வேலையை டெல்லியில ஆம் ஆத்மி பார்த்துருக்கு. ஆனால் டெல்லியை விடுங்க, தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதே வேலையை பார்க்குது. அதாவது இந்த ரோட்டுக்கு நடுவில் இந்த கோயில் இருக்கு, இந்த ரோட்டை நாங்கள் வந்து சரி பண்ணோம், அதனால இந்த கோயிலை நாங்கள் இடிக்கிறோம், இது ஒரு ஆக்கிரமிப்பு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லி. இப்போ திமுக ஒருவேளை கோயிலை இடிச்சிருந்தா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லை ஒரு நிமிஷம், இவங்க இந்நேரத்துக்கு என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க அதை மட்டும் யோசிச்சு பாரு. இங்கே மலை மேலே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை, தீபத்தை எப்பயும் ஏத்துற இடத்துல ஏத்துங்கடா அப்படின்னு தான் சொன்னுச்சு இங்க கவர்மெண்ட். ஆனா அதுக்கு முடியாது. நீ என்ன எங்களுக்கு சொல்றது? 100 வருஷமா அவங்க தப்பா கும்பிட்டு இருந்திருக்காங்க. முருகனுக்கே வந்து அது தெரியாது. நாங்க சொல்றதான் முருகன் கேட்கணும். முருகனே இறங்கி வந்து சொன்னாலும் கூட இவங்க அதை மண்டையாட்ட மாட்டாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது முருகா, நீ சின்ன புள்ள, பாலசுப்ரமணியன், போயிட்டு அந்த பக்கமா உட்காரு, உனக்கு எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணி தரேன், நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு. முருகனை ஓரமா உட்கார வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க அதான் இவங்க இடிக்கிறதுலையும் ஒரு அரசியல் இருக்கு, இவங்க கட்டுறதுலையும் ஒரு அரசியல் இருக்கு. ராமருக்கு கோயில் கட்டுறதை வச்சு எவ்வளவு தூரம் நம்மளெல்லாம் ஊரையெல்லாம் போட்டு பயமுறுத்துனாங்க. ரத யாத்திரையெல்லாம் போட்டு ரத்த யாத்திரையை அப்படியே மாற்றுனாங்க. இல்லை போற இடமெல்லாம் பொல 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 பொலன்னு பின்னாடியே ஊற்றிக்கிட்டே வந்துச்சே இல்லையா ரத்தம் வந்தது சார். இப்போ அதே RSSக்கு பக்கத்துல தான் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் இடிச்சிருக்காங்க. எவனும் ஒரு மூச்சு இல்லையே. அதுலயும் அந்த பொதுமக்கள் கேட்குறாங்க, நீ இடிக்கிற என்ன காரணம்னு சொல்லிட்டு ஆக்கிரமிப்புன்ற இல்லை, எதுக்கு இடிக்கிற? இப்போ இந்த இடத்த இடிச்சு ஆக்கிரமிப்புனா அந்த இடத்துல ஏதோ ஒன்று வரப்போகுது. நிலத்தை கையகப்படுத்துறது வேற, அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு பிளான். என்ன பிளானு? உன் பிளான் இப்போ வராது, இன்னொரு 6 மாசம் கழிச்சு அவங்களுக்குள்ள அந்த ஒரு பெரிய ஒரு கார் பார்க்கிங் ஏரியா, வீடுகளெல்லாம் சேர்த்து இடிச்சிருக்காங்க. வீட்டோட சேர்த்து தான் அந்த கோயிலையும் இடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் வீடியோவை போட்டு வெளியில அந்த காமிக்கிறாப்புல ஒரு அம்மா அந்த ஆபீசர்ஸை காலை பிடிச்சி கெஞ்சுது, ஐயா வேண்டாம், இதை மட்டும் விட்டுருங்க, தயவு செய்து இந்த வேலையை பண்ணாதீங்க. கேட்க மாட்டேன்ட்டாங்கல்ல.
நாங்கள் எங்கள் கடமையைத்தான் செய்கிறோம், நீங்கள் எங்கள் காலை பிடிக்கிறதுல எந்த காரியமும் ஆக போகிறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு வந்த உத்தரவு அதுன்ட்டாங்க. இதை இடிக்க சொல்லி எங்களுக்கு அதே நேரத்தில் அந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல, டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுவும் சேர்ந்தாப்புல தான் இந்த பிளானுகளை போட்டிருக்கான். ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற இந்த கூழ்நியெல்லாம் முருகனுக்காக வந்து வேர்க்க அது நைட்டு 11 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வாங்கினில்ல, போயிட்டு பேசாமல் இப்போ அங்கே போகிறது, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இந்துக்கள் கஷ்டப்பட்டா பரவாயில்லையாப்பா, இல்லை அங்கே இருக்கிற அந்த கோயிலை இடிச்சா உங்கள் மனசெல்லாம் கஷ்டப்படாதாப்பா, அது உங்கள் கடவுளுக்கு செய்கிற துரோகமாக இருக்காதாப்பா? இல்லை எனக்கு தெரியல. அங்கே இருக்கிறவங்க இப்போ யாராச்சும் ஒருத்தர் இதை பற்றி பேசுகிறாங்களான்னு கேளுங்களேன். ஜஸ்ட் பேசுகிறாங்களா? நியூஸாக எவ்வளோ பேருக்கு முதல்ல இந்த செய்தி தெரியும் இடிக்கப்பட்டது? வேற எங்கேயுமே அது பெருசாக எரப்ட் ஆகாது. ஆனால் இதே வந்து பாசக ஒரு பிரச்சனையை ஆக்கணும்னு நினச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், அது நேஷனல் இஷ்யூவாக மாறி இருக்கும். என்டையரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதையும் கொண்டாந்து சேர்த்துருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு எதிர்கட்சியாக தான் இருக்கும். இந்த என்டையர் எதிர்கட்சிகளுக்கே இதுதான் வேலை. அவங்க ஒட்டுமொத்தமாக எல்லாருமே இந்துக்களுக்கு எதிரானவங்க. அந்த கோயில்லாம் இவங்க கண்ணை உறுத்துது. இவங்க அத்தனை பேருமே இஸ்லாமியர்களோட இதுக்கு மட்டுமே கவலைப்படுவாங்க. சொல்லியிருப்பாங்க இல்லை? சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. தெரியாதனமா எவனாச்சும் ஒருத்தர் வண்டியை கொண்டாந்து ஏதாச்சும் ஒரு கோயிலை இடிச்சு தப்பி தவிர அவன் ஒரு முஸ்லீமா இருந்துட்டான்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அதை வச்சு 1 மாசம் ஓட்டுவாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாரையும் முடக்கி போட்டுருவாங்க, தீவிரவாதி என்றுவாங்க. வேணும்னே பிளான் போட்டு இந்த காரை கொண்டாந்து இந்த இடத்துல அவன் இடிச்சுட்டாம்பாங்க. நடக்குமா நடக்காதா? அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் சார். சத்தம் இல்லாம ஒரு கோயிலை சைலண்டா தர மட்டும் ஆக்கிட்டாங்க. இந்த அண்ணாமலை படத்துல சரத்பாபு ரஜினியோட வீட்டை இடிச்சு செங்கலா பிரிப்பார் இல்லையா, அந்த மாதிரி பிரிச்சு வெட்ட வெளியில அந்த இது ஸ்டாச்சு மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் எதுவுமே அங்கனுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்க போட்ட போட்டோவெல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதையும் இந்நேரத்துக்கு தூக்கி இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு அழுவாங்க? ஆனா அவங்க நல்லா தெரியும், பண்ணா நான் தான் பண்ணணும், வேற யார் பண்ணுவாங்க? எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எதை அமுக்கணும், எதை தூக்கணும், இதெல்லாம் எங்களுக்குள்ள இத்தனை நாள் அவங்க பண்ணி தான் சொல்லித்தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்க எதை பண்ண சொல்றாங்களோ அதை பெருசா பண்ணணும். அவங்க எது வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை அப்படியே முழுசா மறைச்சிடணும். அதை பத்தி மூச்சு விடக்கூடாது. இப்போ அங்கே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எவனாச்சும் ஒருத்தர் சார் டெல்லியில் நடக்குது சார், அதுவும் டெல்லியில் பாஜக ஆட்சி, மேலே சென்ட்ரலில் பாஜக ஆட்சி, இப்படிலாம் இருக்கிற இடத்துல அந்த கோயிலை அவங்க இடிக்க விட்டு ராமர் கோயிலாச்சு, ரொம்ப புகழ்பெற்ற ராமர் கோயிலாச்சு, பேர் வாங்கின ராமர் ஆச்சு. உங்க ராமர்பா முருகருக்கே இந்த கொதிக்கிறாங்கன்னா ராமருக்குலாம் என்ன கொதிப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் இங்க யாருமே எதையுமே பேசுறது. அதை முன்னாடியே சொன்னே, இங்க எதை பண்றாங்கன்றது யாருக்குமே முக்கியம் இல்லை, யாரு எதை பண்றான்றது மட்டும்தான் முக்கியம். அந்த ஆர்எஸ்எஸ்க்கு உண்மையிலே அக்கறை தான் அந்த பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கோம்ல. இதுலயும் அந்த நோட்டீஸ்லாம் நாங்க கொடுத்துதான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே வரலன்றாங்க. இங்க திடீர்னு அதாவது எங்களை வந்து ஓரளா சொல்லி தான் காலி பண்ண சொல்லி திடீர்னு மொத்தமா புல்டோசர் தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க. அந்த புல்டோசர் அவனுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்து இடிச்சு எல்லா இடத்தையும், அதுல இதுக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வாழும்போதே இடிச்சாங்க ஆக்கிரமிப்புன்ட்டு. அப்ப நம்ம இங்கேருந்து கத்துனோம், அங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. இன்னைக்கு அங்கேயும் கத்துறாங்க, இங்கேயும் கத்துறாங்க, இடிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஏதோ இது கோயிலை காப்பாத்துறதுக்காக இல்லை, கோயிலோட சேர்ந்து மக்களோட பிரச்சனையை அவங்க வாழ்வ இடமே இல்லாம போயிடுச்சு. எப்பயுமே ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு செட் பண்ணி கொடுத்துட்டா அந்த ஆக்கிரமிப்பு பதவியை அந்த பகுதியை எப்பயுமே வந்து இவங்க ஆக்குபை பண்ணிப்பாங்க, அந்த கையகப்படுத்திக்கிறது. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டா எங்கேயாச்சும் போ, இங்க இருக்காது, நாங்க எங்க சாமி போறதுன்றாங்க. அங்கனுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எங்களுக்கு வேற இடம் இல்ல, போக்கடம் இல்ல, புள்ள குட்டியெல்லாம் நடுத்தருவில் நிற்க. திடீர்னு போச்சோன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி அதான் அங்க இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஃபேமிலி காலி பண்ணிட்டாங்க, ஒரு சில ஃபேமிலி மட்டும்தான் அங்க இருக்கு. ஒரு சில ஃபேமிலியா இருந்தாலும் அந்த ஃபேமிலி இப்ப நடுத்தருக்கு வந்துருச்சு இல்லையா. இவங்க நோட்டீஸ்ல இவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்க போயிட்டாங்க, வேற எதுவும் இல்லை. என்னென்னமோ சொல்லி காலி பண்ண ஒரு வழியா மண்டியா கழிவு வச்சா சில பேர் முடியாதுன்னு அவனுக்குள்ளே இருந்துட்டாங்க. அந்த கோயில அவங்க கண்ணை உறுத்தி இருக்கு. ஏன் இந்த கார் பார்க் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையா டெல்லியில? அங்கேதான் அவங்கள இடிச்சு அந்த வீட்டையெல்லாம் இடிச்சு அவங்கெல்லாம் தெருவுக்கு கொண்டாந்து அவங்கள நடுத்தருவில் விட்டு தான் நீங்க போயிட்டு உள்ளுக்குள்ள பார்க் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பேர் கேட்கலையே. அதுல கோயிலை இடிச்சு விட்டுதான் நீங்க அந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணணுமா?
நீங்களாம் தான் கோயில் இருந்தா சுத்திக்கிட்டு போய் நடு ரோட்ல கோயில் இருந்தா பாலம்ல கட்டுவீங்க, அதை இடிப்பியெல்லாம் என்ன? அந்த அளவுக்கு பக்தி உள்ளவங்களாயிடுச்சு. இந்தியாவில் சாமிகளை காப்பாற்றுற ஒரே சக்தி உங்க கையில தானே இருக்கு. சாமிக்கெல்லாம் சக்தியா இருக்கு உங்ககிட்ட. நீங்க தானே சாமியுடைய செக்யூரிட்டிகள். இப்ப அந்த செக்யூரிட்டி எல்லாம் எங்கே தூங்கிட்டாங்க போல. இப்பெல்லாம் யாருக்கும் ரத்தம் கொதிக்கலையாப்பா? இதை பார்த்து யாருக்கும் கோபம் வரலையாப்பா? இல்ல ராமருக்கு நீங்க அடிச்சா வலிக்காதா? எனக்கு புரியல. யாராச்சும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. மேட்ரு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதுக்கு ஏத்தாப்புல இருந்த மீட்டர் மட்டும் உங்கள்கிட்ட சரியா வரமாட்டேங்குது. ஏன் போயிட்டு அவனுக்குள்ள நின்றுக்கணும்ல? அது எப்படி இருக்கிறான்? நம்மளே இப்படி பண்ணோம்னா அப்புறம் நம்மளை பார்த்து மற்றவங்க எல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? கேட்டிருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்ல வேற ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டுனாலும் விட்டுருக்கலாம்லப்பா. ஆனா அதையும் எந்த இடத்துலையும் பண்ணாம உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவங்க பண்ற இவங்க, அதாவது இவங்க ரொம்ப நம்பி இருந்தாங்கப்பா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க இல்ல டெல்லியில. இப்ப இங்க எப்படி திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். பாருங்க, உங்களை ஒரு தீபம் கூட ஏற்ற விட மாட்டேன்றாங்க. ஆனா எதுக்கு இவங்க தீபம் ஏற்றணும் ஒத்த காலில் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்பத்தானே 4 கடையில பூந்து ஆளுகளை காலி பண்ணலாம், 5-6 இஸ்லாமிய மண்டையை உடைக்கலாம். இல்ல இதெல்லாம் நல்ல அதெல்லாம் இருந்தா தாப்ப அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்ற ஃபீலிங்கே இருக்கு. இல்லைன்னா போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதுதான் அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு ரத்த ஓட்டம். இன்னும் அவங்க வந்து உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு இது அதுதான். அந்த மாதிரிலாம் செஞ்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இது நாள் வரைக்கும் இங்க அதை செய்ய முடியலன்றதுல ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. ஏன் இது அங்கே போய் பண்ணியிருக்க வேண்டியது? அங்கே கேட்பாங்கல்ல, இப்போ டெல்லியில ஓட்டு போட்டீங்கல்ல, இதுக்கு தானா நாங்க ஓட்டு போட அங்கே உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் அவங்க இருக்கிற வரைக்கும்னாலும் கோயிலை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. கார் பார்க்கிங்காக கோயிலை தரமட்டம் ஆக்கிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. பாப்போம், இது ஜஸ்ட் பிகினிங்ப்பா. சரியா? அவங்க என்ன வேணாலும் என்ன இதுக்கும் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. வேணா பாருங்களேன், இதை நாங்கள் வந்து மக்களோட நன்மைக்காகத்தான் பண்ணேன். டெல்லி மக்களுக்கு நன்மையை பண்றாங்க. நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க மூச்சு விடுறதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அந்த மூச்சு காற்றை உள்ள விட்டு வெளியில அவங்களால வர முடியுதா? போனுச்சுன்னா ஒரே அடியா போயிடுவாங்க. மூக்கில் பஞ்ச வச்சுட்டு மட்டும்தான் இன்னும் டெல்லியில அலையலை. மற்றபடி நடமாடும் புணமாத்தான் இருக்கிறாங்களே தவிர வேற எப்படியும் அங்கே கிடையாது. இதுலையும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்க நல்லது அங்கே போய் நல்லது பண்ணுங்க. ஆக்கிரமிப்பு எடுக்கிறாங்களா, முதல்ல காற்றை சுத்தப்படுத்துக்கிறா, அதுக்கப்புறம் நிலத்தை சுத்தப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. தெரியல, இதுக்கப்புறம் இன்னமும் நிறைய ஜஸ்ட் இன்னும் ஒரு 6 மாசம் கூட ஆகலையப்பா. 6 மாசம் 1 வருஷம் தானே. இன்னும் பேலன்ஸ் நீங்க கடக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான். நன்றி.